இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் ஜீனி ஃபிலிம்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் மீடியா, பிரஸ், மேடையில் இருக்கிற ஜெயம் ரவி சார், ஹீரோயின்ஸ், டைரக்டர் சார், ப்ரொடியூசர் ஐஸ்வரி சார், டைரக்டர் சார், எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஜீனி ஃபிலிமில் எனக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிமில் பண்ண போகிறேன். கொஞ்சம் வருஷங்கள் ஆயிருக்குது தமிழ் சினிமாவில் நடிச்சுட்டு. ஒரு நல்ல கேரக்டரோட இந்த ஃபிலிமில் வந்து மறுபடியும் வரப்போகிறேன். உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். எனக்கு ஜெயம் ரவி சார் ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட பெரிய ஃபேன். எப்பயாவது அவர் கூட நடிக்கணும்னு ஆசையாக இருந்தது. இந்த ஃபிலிமில் அவர் கூடவே நடிக்க போகிறேன். ஸோ இட்ஸ் அ வெரி ஹாப்பி டைம் அண்ட் அ வெரி happy moment for me to be in this film, to be a part of this film. I also love Kalyani. I love her films. I've seen many of her films. ரொம்ப பிடிக்கும் அவங்களோட கேஷுவல் நடிப்பு. ஸோ ஐ விஷ் திஸ் ஃபில்ம் ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். பிளஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஃபில்ம் பெரிய வெற்றி அடையட்டும். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் லிமிட்டனுடைய 25th ஃபிலிம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரவி சாருடைய 32nd ஃபிலிம். அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏற்கனவே ரவியை வச்சு போகன், கோமாளி, 100 நாள் படம் கொடுத்தோம். இது 3rd ஃபிலிம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரவி 3rd ஃபிலிமில் ஜாயின் ஆகிறது. வருஷம் வருஷம் ஒரு படம் பண்ணிடணும் ரவி. ஓகே. ரவி வந்து என்னுடைய பிரதரு. ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு டைம் பேன் இண்டியாவாக 5 லாங்குவேஜில் எடுக்கிறோம். டெஃபினட்டாக 100 days போகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதோட நிச்சயமாக 100 crore பிஸ்னஸ் பண்ணிடுறோம் ரவி. மேலே பண்ணிடலாம். அதான் மினிமம் நான் சொல்கிறேன். மினிமம் பண்ணிடுறோம். ஸோ கோமாளிக்கு அடுத்தபடியாக வேல்ஸும் ரவியும் இணைஞ்சு பண்ணுற 3rd ஃபிலிம் இது. டெஃபினட்டாக இது நல்ல படமாக வரும். புவனேஷ் டைரக்டர் அர்ஜுன் சொன்ன மாதிரி இந்த கதை சொல்லும் போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எனக்கு மட்டும் பிடிக்கல, ரவிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரவிக்கு மட்டும் பிடிக்கல, இந்த படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் சார் தான் மியூசிக் போடணும் அப்படின்னு டைரக்டர் கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், அவருக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் போடுவார், இல்லைனா போட மாட்டாருன்னு சொன்னேன். உடனே அவர்கிட்ட கேட்டு அவர் வந்து 1/2 an hour என்கிட்ட வந்து ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலான்னாரு. அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 3 hours மேலே டைரக்டரோட அவர் உட்காந்து பேசி ரொம்ப பிடிச்சி போய் இம்மீடியட்டாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி சாங்கே பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ரஹ்மான் சார் இந்த நேரத்தில் அவர் அப்ராடில் இருக்கார், இல்லைனா இங்கே வந்திருப்பார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் நிச்சயமாக நல்ல படமாக அமையும். வேல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் லிஸ்டட் ஆகிருக்கு பாம்பேயில்.